நிச்சயமாக தமிழக அரசும் மத்திய அரசும் இதை கச்சத்தீவை உடனடியாக மீட்டெடுத்து மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தரணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கேப்டனுக்கு இலங்கையிலே தமிழர்கள் தேர் ஒன்னு செஞ்சிருக்காங்க. பிரஸ் மீட்ல உங்க முன்னாடி நான் சொல்றேன், ஒட்டுமொத்த இலங்கையில இருக்கின்ற தமிழர்கள் கேப்டன் மேல இருக்கின்ற அன்பு பாசத்தால ஒரு மிகப்பெரிய கலை வடிவத்தோட ஒரு தேரை அமைச்சிருக்காங்க. இந்த மாத கடைசியில் தலைமை கழகத்திற்கு அந்த தேரை அவர்களை கொண்டு தர இருக்கிறார்கள். அன்றைக்கு பத்திரிகையாளர்களாக இவங்க எல்லாரையும் நாங்கள் அழைப்போம். அந்த தேரை செய்த இலங்கை வாழ் மக்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்களுடைய இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க உடனடியாக கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. உறுதியாக இதை மத்திய மாநில அரசு கிட்ட நாங்க அதை கேட்போம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுல, இந்தியாவில் உலக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக கேப்டன் அவர்கள் இருக்காங்க. எனவே அந்த பாரத ரத்னா அப்படின்ற அவார்டுக்கு உரியவர் கேப்டன். அதனால அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கிட்டையும் பொதுவா இங்க நாங்க கேப்டனுக்கு கோவில் வச்சுட்டோம். ஒரு பொது இடத்துல மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசு கிட்டையும் ஒரு கோரிக்கையை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வைக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற பாலத்திற்கு கேப்டன் பாலம் என்று அறிவிக்கப்படும் என்று முதல்வர் அன்னைக்கே சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கலை. அதுவும் வெகு விரைவில் அறிவிக்கணும். மணிமண்டபம் எங்கு வருகிறது என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க எங்க தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க. குரு பூஜைக்கு நேரடியாக எங்க தலைமையிலிருந்து பார்சாதி சுதீஷ் எல்லாரும் போய் கேட்கும் போதே முதல்வர்கிட்ட ஞாபகப்படுத்தினாங்க. அதற்கு அவர் ஆலோசனையில் இருக்கிறது, வெகு விரைவில் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இதனால இனியும் காலதாமதம் செய்யாமல் ஒரு பொது இடத்தில் கேப்டனுக்கு மணி மண்டபமும் இது கேப்டன் பாலமும் தமிழக அரசும் மத்திய அரசு பாரத ரத்னா விருது கேப்டனுக்கு தரணும் சொல்லி இன்னைக்கு தேமுதிக சார்பாக நாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். வருகின்ற 25ஆம் தேதி 12ஆம் தேதி 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் கொடி நாள். அந்த கொடி நாள் அன்றைக்கு பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு அழைப்பு வைப்போம். அன்னைக்கு பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த சில்வர் ஜூப்ளி இயரை எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் கீழ கிராமங்கள் வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டொளி வீச பறக்க செய்ய அந்த நாளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கி அந்த சில்வர் ஜூப்ளி இயரை சிறப்பாக இந்த வருடம் கொண்டாட இருக்கிறோம். அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய தேமுதிக தலைமை அலகத்துல கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க? இல்ல, இது விஜய் கிட்ட தாவேகா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கான பதில். சரிங்களா? என்கிட்ட எங்க தலைமை கழகத்துல அவங்க கட்சியோட நிர்வாகத்தை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால விஜய் அவர்களை வெகு விரைவில் பத்திரிகையாளர்கள் இது மாதிரி ஒரு பிரஸ் மீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுங்க. அந்த பிரஸ் மீட்ல வச்சு நீங்க இந்த கேள்வியை விஜய் அவர்களிடம் கேட்கணும். அதுக்கான பதில் அவரிடம் நீங்கள் வாங்கிக் கொள்ளணும். யாருக்குமா? அது எங்க கட்சி முடிவெடுக்கும். அது எப்ப அறிவிக்கிறோமோ அது உங்களுக்கு நாங்க அதிகாரப்பூர்வமாக அப்ப அறிவிப்போம். இப்பதான் நான் சொன்னனே, செயற்குழு பொதுக்குழு ஏப்ரல் மாசம் தருமபுரி மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம். விஜய் பிரபாகருக்கு மட்டும் கிடையாது, பல்வேறு முக்கிய பதவிகள் அன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கறத முதல்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல, அது எங்க கட்சியினுடைய விஷயம். எங்களுக்கு இப்ப எங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம். இப்ப சில இடங்களில ஒரு மாவட்டத்தை 2ஆ பிரிக்கணும், ஒரு சில மாவட்டங்கள்ல சரியா பணியாற்றாதவர்கள் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அடுத்த கட்ட 1 இயர்ல எங்க தேர்தலை நாங்க சந்திக்க இருக்கும் பொழுது எங்க மாவட்ட கழக செயலாளர்களுக்குள்ளே நாங்கள் செய்ய போகும் மாற்றம் அது நிச்சயமாக. ஏன்னா இனி வருங்காலம் இளைஞர்கள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கொடுப்போம் இளைஞர்களுக்கு. அவங்களும் அனுமதி ஒவ்வொரு லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வரதான் அவங்களுக்கான
இந்த மாவட்ட செயலாளர் பதவி அவங்களுக்கு கிடைக்கும். அதனால எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து கிடைக்குமான்றது கேள்விக்குறி. ஆனா இளைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும், அவங்களுக்கு உரிய பதவிகள் வழங்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.